ஹலோ ஹேவி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா R10 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு முன்னாடி ஜூன் 26 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அது வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனந்த், மடோனா செபஸ்டியன், எமையா இவங்களாம் இந்த படத்தில் வந்து மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார்ன்ற ஒரு டிவிடன் டேரக்டர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் வந்து ஹீரோ சனந்த் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ஒரு ராஜஸ்தானில் ஒரு ஃபோர்ட் பக்கத்தில். அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா ரன் ஆகுது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் ஹீரோயின் இமையா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து காதல் வசப்பட்டு அவங்களே இவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே அந்த அன்யூன்யம், அந்த லவ், அந்த இது வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த டைமில் வந்து அந்த ஹீரோயினே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ சனந்த் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் லவ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நிறைய ஹர்ட் ஆகிட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் லவ் கதையை பற்றி அவர் சொல்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது, அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அவரோட லைஃப்ல அப்படின்றத அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப யூஸ்வல் ஒரு கமர்ஷியலான ஒரு ஒன்லைன் நடந்த அந்த படத்தோட கதையே. இந்த படமே வந்து பாத்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து பாத்தீங்கன்னா சனந்த் அவரோட ஆக்டிங் பிரமாதம் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. ஹீரோ அவரு மெயின் லீட் இந்த படத்துல. ரொம்ப இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ரொம்ப செட்டிலாக நடிச்சிருந்தார். ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் அப்படி இப்படிலாம் இல்லாமல் அவரோட கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸான ஒரு கேரக்டர். ரொம்ப லைஃப்ல நிறைய அடிபட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது இந்த படத்துல. அவரோட கேரக்டர் அந்த மாதிரி தான் டேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். ஏன்னா மடோனா செபஸ்டியன் அவங்க இந்த படத்துல ஒரு மெயின் லீட் ஹீரோயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த அவங்க கேரக்டரும் ஒரு மாதிரியான அந்த ஒரு இமேஜோட ஒரு ஹீரோயின் கேரக்டர், அந்த கேரக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் அவங்க கொடுத்த கேரக்டர் அந்த அளவுக்கு நீட்டாக நடிச்சிருந்தாங்க படத்துல. சூப்பராக இருந்தாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துல. ரொம்ப நல்லாவே நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எமையா அவங்க தான் இந்த படத்துல செகண்ட் ஹீரோயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த அவங்க கேரக்டருமே இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். லைக் இவங்க கேரக்டர்லாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக படம் பூரா வராங்க த்ரூ அவுட் த மூவி. கதைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரும் நல்லா நீட்டாக அவங்க நடிச்சிருந்தாங்க. மெயினாக மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் முருகேசன் அவரோட மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் தான் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஹைலைட்டராக சொல்கிற அளவுக்கு இம்ப்ரெசிவ் அல்ல. பட் ஓரளவு நல்லா டீசெண்டாக போட்டுருந்தாரு மியூசிக் சாங்ஸ்க்குலாம். அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். இந்த ஒரு ஃபீல் குட் ட்ராமாக்கு என்ன தேவை அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முகேஷோட சினிமாகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்தில் அவர் வச்ச ஒவ்வொரு ஷார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தானில் அவர் எடுத்த அந்த ஆங்கிள்ஸ், அந்த ஃப்ரேம்ஸ், அந்த ஃபோர்ட்டில் எடுத்த ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா அவரோட டிஏ ஒர்க், கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக பரத் விக்ரமனோட எண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷத்துல கிறிஸ் பண்ணிட்டா வந்து கட் பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனில் அவர் கட் பண்ண அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ப்ளஸ் இந்த ஷார்ட் டியூரேஷனில் அவர் வந்து எடிட் பண்ணும்போது அந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஓரளவு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். மெயினாக டேரக்டர் கிஷோர் குமார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாருமே இதுக்கு எடுத்த படம் ரொம்ப ஒரு காமனான ஒரு நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதையை அவர் எடுத்திருக்காரு. ஒரு சிம்பிளான யூஸ்வல் கமர்ஷியல் ஸ்டோரி அவர் எடுத்துக்கிட்டு முன்ன ரைட்டிங்கில் பொறுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எங்கேஜிங்காக படத்தை ஓரளவு கொண்டு போக முடியுமோ அந்த கதைக்குள்ள அவ்வளோ நீட்டாக கொண்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு கொஞ்சம் நல்லா நீட்டாக போய் அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சூப்பராக முடிஞ்சுது. சரி ஓகே, செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கும் படம், இன்னும் நல்லா எமோஷனலாக ப்ளஸ் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ½ hour வந்து ஒரு மாதிரி லேக் ஆகி போச்சு படம். செகண்ட் ஹாஃப் எங்கே போகுதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி அப்படியே கதை மாறிகிரி என்னடா இது இப்படி போகுது. யூஸ்வலான ஆல்ரெடி இது யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். பட் ரொம்ப ஒரு யூஸ்வலான ஒரு சிம்பிள் ஸ்க்ரீன் பிளேல ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டாரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். லைக் எதுவும் பெருசாக செகண்ட் ஹாஃப் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன விஷயம் கூட உள்ள இல்லை. ரொம்ப வந்து நெகட்டிவாக போயிடுச்சு, ஓரளவு லேக் ஆகி படம் பெருசாக அளவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டாக டுவர்ட்ஸ் எண்ட் வேக் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ஒரு ஆவரேஜாக போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதி கதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் நேர்போக்கில் கொண்டு போயிருந்தாருன்னா ஓரளவு பெட்டர் படமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஒரு பிலாவரேஜான ஒரு படமாக தான் போயிடுச்சு. பட் ஆனால் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லா இடத்துலையும் வந்து நான் தான் இந்த படம் இவ்வளோ டிலேவாக பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு எதுவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த லேக் ஆனது ப்ளஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் உள்ள எதுவுமே இல்லாத தான் டுவர்ட்ஸ் ஓல் த மூவியுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு பிலாவரேஜாக தான் பட்டுது. பட் ஆனால் ஒன் டைம் டீசன் வாட்ச் ரொம்ப போரிச்சுன்னா தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் அது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.